இன்றைக்கி டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் சுமார் 6000 கடை இருக்குது. 6000 கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணாங்களா இல்லையா? அது யார் வசூல் பண்ணது? அவர் இப்போ முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார். ஆனால் முன்னாள் அமைச்சரானாலும் அந்த நிர்வாகத்தை அவர் தாங்க வழிச்சிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட நிலைமை இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடிங்க. மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்தில் 22,000 கோடி இந்த 10 ரூபா வசூல் செய்தே மேலிடத்துக்கு போயிருக்கிற தகவல். அதையெல்லாம் விசாரித்து தான் டாஸ்மாக் கேஸ் பதிவு பண்ணியிருப்பான்னு எனக்கு கிடைத்த தகவல். இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு பேசுகிறார் ஸ்டாலின். இன்றைக்கு ஊழல் நிறைந்த கட்சி வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிருமா? பாரதிய ஜனதா வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிரும். ஏன்? உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷினில் திமுக காரன் கொள்ளையடிச்சலில் போட்டால் தான் சுத்தமாகும். அதுக்கு நல்ல வாஷிங் மிஷினாக இருக்கும். நல்ல வாஷிங் மிஷினே நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. இன்றைக்கு பல பேர் நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு சொல்கிறாங்க, ஏன் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைச்சிட்டாங்களே, என்னையா தவறு? அவர் எங்கள் கட்சியில் இருந்தார், சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், தேர்தலில் சந்திப்போம். அவரும் அதிமுகவில் இருந்தார். இப்போது மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும். இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்தி அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அரசாங்கம், மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற எண்ணமுடைய கட்சியெல்லாம், ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல, எரிச்சலில் பேசுகிறான் ஒவ்வொருத்தன். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? கூட்டணி அமைக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியோட அமைக்க மாட்டார், டிடிவி அவர்களோட அமைக்க மாட்டாங்க, பிஎம்கோட அமைக்க மாட்டாங்கன்னா எல்லா கூட்டணியும் அமைஞ்சிட்டது. அதனால் இப்படி பேசுகிறார். இன்றைக்கு கூட வைகோ பேசியிருக்கார், எடப்பாடி என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலினை பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. அவ்வளோ மோசமாக பேசிட்டு அங்கே போய் கொத்தடிமையாக இருக்கிறீங்க. இன்னொன்றும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனால் வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனால் வைகோ கட்சின்னு சொல்கிறார். அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேர். டெம்பரவரியாக பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால், இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்தில் போய் நிற்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில் போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்தில்னா திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தால் தான் அது செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்கிறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில் எப்படியெல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம். அதே போல் இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட களம் மாறி போச்சு. ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், இன்னைக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம், டாக்டர் போராட்டம் தொடரும் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. எல்லாம் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்தால் வச்சு செய்வாங்க திமுகவை. இத்தனை பேரையும் ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதனால தானே இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ணுது. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அங்கே அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும்.
பொருளாதாரம் மேம்பாடு அடையும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மாண்பு அம்மாவர்கள் நமக்கு வழிகாட்டியாக செய்துவிட்டு சென்றார்கள். அதை நாம் கடைபிடித்து சாதனை படைத்தோம். அதே போல துறை வாரியாக தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை அதிகமாக பெற்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். உள்ளாட்சி துறையில் 140 விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியில் விருது, கூட்டுறவுத்துறையில் விருது, சமூகத்துறையில் விருது, போக்குவரத்து துறையில் விருது, அதே போல மின்சாரத்துறையில் விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி பெருக்கி தேசிய அளவில் 5 ஆண்டு காலம் கிஸ் கர்மான் என்ற விருதை பெற்றோம். இப்படி ஒரு நிர்வாக திறமை பெற்ற நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் என்பதை தேசிய அளவில் நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பற்றியா நீங்க விமர்சனம் செய்கின்றாய்? கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் பேசும்போது அதிமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன். எத்தனையும் புள்ளி உரத்தோடு சொல்கிறேன். திறமை இருந்தால், தில் இருந்தால் ஒரு மீட்டிங் போடு, ஒரு ஸ்டேஜ் அமைங்க, நீங்கள் எங்கே கூப்பிடுங்க நாங்கள் வர்றேன். நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்கிறோம். மக்கள் நடுநிலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை.